தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 19:23-24. அக்காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்ரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான். எபேசு பட்டணங்கிறது தியானாலை தெய்வமாக வணங்கினார்கள். அந்த தெய்வத்துக்குன்னு விசேஷமான ஒரு பட்டணங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன நம்பினாங்கன்னா, வியாழன் கிரகத்திலிருந்து விழுந்த சிலை தான் இந்த தியானாளின் சிலை என்று அவர்கள் நம்பி அந்த எபேசு பட்டணத்தையே அந்த தெய்வத்துக்கென்று அர்ப்பணித்து சுத்தப்படுத்தி கோயிலை கட்டிட்டாங்க. உலகத்தின் பல பாகத்திலிருந்து எபேசுக்கு வந்து அந்த தியானாளின் கோயில வணங்கிட்டு போறது வழக்கம். இப்ப அப்படி ஏராளமான ஜனம் வந்ததுனால அங்க இருந்தவங்க என்ன பண்ணான்னா, வெள்ளினால் இந்த தியானால் கோயிலை போல சிலைகளை செய்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த தொழில் அமோகமா நடக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி நலிந்தே போய்விட்டு. இப்ப பாக்குறான, ஏன் நமக்கு ஆதாயத்தை வருவித்துக் கொண்ட தொழில் இப்படி ஆயிடுச்சு, ஏன் அப்படி கெட்டு போச்சு, ஏன் நலிஞ்சு போச்சு என்று பார்த்தா, இதுக்கு காரணம் பவுல் என்கிற ஒருவன் வந்திருக்கிறான். அவன் ஜெபாலயத்தில் 3 மாசம் பிரசங்கம் பண்ணா, திறனுங்க அரங்கசாலையில 2 வருஷம் பிரசங்கம் பண்ணா. இந்த 27 மாசம் அவன் செய்த பிரசங்கத்துல மக்கள் எல்லாரும் தியானாலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட உடனே தியான கோயிலை யாரும் வரதில்ல, கோயிலை வாங்கறதும் இல்ல, தொழில் அதோ கதியா போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் பவுல். ஆகவே பட்டணம் கலகத்தினால் நிரம்பிது. அவன் எல்லாரையும் தூண்டி விட்டுட்டான். தேமோத்தரி இந்த ஒரு கலகத்தின் மத்தியில பவுல் செய்த ஒரு காரியம், ரோமாபுரிக்கு போக வேண்டும், ராயனுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும், பரிசுத்தவான்களோடு சம்பாஷிக்க வேண்டும் என்கிற லக்கு தெளிவா இருந்ததுனால அவருக்குள்ள ஒரு மிகுந்த சமாதானம். அந்த சமாதானம் இருந்ததுனால தான் அந்த கலகத்தின் மத்தியிலும் அவர் உள்ளே போவதற்கு மனதாயிருந்தார். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் நமக்கோட திட்டங்கள், தீர்மானங்கள், லக்குகள் இவைகளிலே நாம் உறுதியா இருப்போம் என்று சொன்னால் எந்த கலகத்தின் மத்தியிலேயும் நல்ல சமாதானம் நமக்கு இருக்கும். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு கைகளின் பிரயாசத்துக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, இந்த சூழ்நிலையில் நல்ல சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.